கருவாட்டு வரட்டல் என்னடா நெத்தலி வரட்டல் இது கொய் மீன் சொதி நெத்தலி கருவாடு வரட்டல். ஓகே, வெங்காயமும் கருவேப்பிலையும் வரட்டும். எனக்கு மஞ்சள் படணுமா? மஞ்சள் படம் கருவேப்பிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் சானோ. நான் மிது. நான் விது. இப்போ இந்த காணொளியில என்ன பார்க்க போறாண்டியன்னா ஒரு பிரசான மீன். இது என்னண்டா? கொய் மீன். எங்கட அம்மா எடுத்து சமைச்சு தரல, நானும் எடுத்துருக்கேன். ஆனா இந்த பொக்கன் இருக்கிற மீன் கொய் மீன் தானே. நாங்க ஒரு கருவாடு கொஞ்சம் வரட்ட போட போறோம். போட்டு. ஓமா. அதாவது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட ரதியம்மா என்ன செஞ்சுக்காங்க, மீன்காரனை மறைச்சி இன்னைக்கு அந்த பொக்கான் இருக்கிற மீனை பார்த்து தாங்க எங்களோட புள்ளையில சாப்பிடுவாண்டு. அந்த மீன் பேர் என்னடா? கொய் மீன். நல்ல ருசியா இருக்குமா? கொய் மீன் என்ன பேர்? கொய் மீன். கொய் மீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா நெருக்க முழுத்தான். அது வந்து சின்னாக்கெல்லாம் சாப்பிடலாம். மற்றது அந்த மீன் வந்து பொரிச்சு குழம்பு சாப்பிடலாம்டா. பயங்கர முள். ஆனா சொதி வச்சா வேறல டேஸ்டா இருக்கும். அதான் ரதியம்மாண்டி உங்களுக்கு அந்த கொய் மீனை எப்படி சொதி வைக்கிறேன்னு வாடியா சொல்லி காட்டுவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா நெத்தலி கருவாடு வரட்டலாம். அதுவும் படியா உங்களுக்கு வரட்டி காட்டுவாங்க. வீடியோ கூட பாருங்க என்னென்ன மாதிரி செய்யறாங்க ரதியம்மா. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். அதாவது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பன்சான் பியூ யூடியூப் சேனல் ஊடாக வாய்ஸ் ஆஃப் பன்சான் சர்ப்ரைஸ் டெலிவரி செஞ்சு கொண்டு வரோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் நிறைய பேர் சர்ப்ரைஸ் செஞ்சு கொடுத்தோம். அது உங்களுக்கும் உங்களோட வீட்டுகளில் உள்ள திருமணமான உறவினர்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா மற்ற பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய சர்ப்ரைஸ் ஊடாக நீங்கள் செய்யலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சனு சொல்லுவான். 074 076 83 49 074 076 83 49 என்ற இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஓர்டர்களை வந்து எங்கள்கிட்ட தந்து கொள்ளலாம். முன்கூட்டியே தந்து கொள்ளலாம். அதுக்குரிய மாதிரி நாங்களும் உங்களுக்கு வடிவ சிறப்பான முறையிலும் தரமான முறையிலும் செஞ்சு தருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ப்ரோசஸ் சொல்லுங்க. ப்ரோசஸ் இப்போ நாங்க இந்த மீன் படியா அறுத்து கழுவி வச்சிருக்கி. இந்த மீன் மேலே ஒரு வடிவா கழுவி வச்சிருக்கோம். அப்படிதான். இது கடல் மீன் தானேடா? கடல் மீன். கொய் மீன் வந்து ஆத்துல வர்றது. இது தேவைக்கான பால் எடுத்து வச்சுக்கையா. பால் அதாவது எங்கட ரதிமா பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து தலைப்பாலம், இது கால்பாலம். தலைப்பால், அது கால்பால். செகண்ட் பால். அதான் இப்போ என்னன்னு சொன்னா ரதியம்மா வந்து எல்லாத்தையும் வீடியோக்கு முன்னுக்கே செஞ்சிருவாங்க. இது தேவை எல்லாம் இருக்குமா? உப்பு எல்லாம் கருக்கள் இந்த அரிக்கி அதிகமா எவ்வளவு வாங்கினீங்க உப்பு பாக்கெட்? என்னமோ 250 ஒரு சில இடத்துல பழைய ஸ்டோக்ல உடைச்சு கொடுப்பாங்க. பழைய உப்பு நீங்க வாங்கியது? பழைய உப்பு தாங்களே தந்தது. 380 ரூபா. புது உப்பு 380 ரூபா. அப்படி போகுது. எங்களுக்கு பழைய ஸ்டோக் இருந்தாண்டு தந்தேன். பழைய ஸ்டோக்குக்கு எவ்வளவு விலை? என்ன சொதி வைப்போம். சமையலுக்குரிய தேவையான பொருட்களை சொதியை வச்சா தான் நம்ம டக்குன்னு சாப்பிடலாம். என்னப்பா ரதியம்மா என்ன நடந்தது? ரிவர்ஸ்ல வராங்க. நல்ல காலம் மண்சடி உடஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல இதுதான் தட்டு போடுறாங்க, ரதியம்மா தட்டு போடுறாங்க. தானே நாங்க அப்படிதான் ஓட்டுறேன். உனக்கு தலை எனக்கு வாங்கிட்டேன். வெட்டுனா தலை எனக்கா? எனக்கு இந்த வால் எனக்கு வடிவேல் சொல்லுவாங்கக்கா. ஓகே. ஆனா உண்மையா சாணு சொல்ல போனா இதுல இந்த சொதியிலே ஃபேவரட்டா ஒரு ஆள் இருக்காண்டா நம்மட இது தலைவர். எனக்கு சொதி என்ன செய்ய இருப்பா. எங்களோட வீட்டை நான் போய் கேட்டு பாருங்க. சொதி சொன்னா கையில ஊத்தி ஆன குடிக்கிற மாதிரி குடிப்பேன். இது இல்லடா எனக்கு இந்த சோறு இப்படின்னு சொன்னா இப்படி சோறுண்டியோன்னா கீழே இதுக்கு மேல நிக்கணும் சொதி. அப்பதான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது டேஸ்டா இருக்கும். பழகி தராது. குழம்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். 500 500
₹350. 350 ரூபா. ₹300. என்னடாப்பா இந்த டைம்ல எப்படி ஒரு மீன்? ₹250 தான் அந்த மீனுக்கு கொடுத்தேன். ஏன்? ₹250 தாங்க இருந்தாங்க. இல்ல சொன்னியானே. அதிகமா ஏமாத்திட்டாங்களோ? இல்ல இல்ல. இல்ல அதிகமா ஏமாத்துறேன்னு சொன்னா இலங்கையில ஒரு ஆள் பிறந்து வரணும். கஷ்டம். இது மாங்காய் உயரத்துல இது நாங்க புளி விட போறோமா? பச்சை புளி மாங்காயில மற்ற உயரத்துல புளியம்பழம் காய் புளிய. ஓகே நேற்றாஞ்சு புளியானே. ஆமா. நான் வீட்டை கொண்டு வெளியாக்கணும்டா நிறைய கூடாடா அதுல. கொஞ்சம் கொஞ்சம் கூட போடணுமா? கொஞ்சம் கூட போடணும். என்னடா சொதி கொஞ்சம் உரைப்பா இருக்குமா. தேவையான அளவு வெங்காயம் பாத்தீங்கன்னா அதிகமாக தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் சத்தத்தை பாத்தீங்களா வெங்காயம் கட் பண்றது கரெக்ட் அப்படியே இருக்கு. நாங்க விடுவோம் சரக் சரக்குன்றது. சரக்கு சரக்குன்றது. நாங்க பறக்குன்னு விடுவோம். சாப்பிடலாம் நீங்க இனித்தாடே. அதாவது பாத்தீங்கன்னா மகளே ஒவ்வொரு நாளும் வந்து ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கடா போய்ஸ் பர்சன் வியூவுக்கு வந்து வீடியோ எடுப்பாங்க. நாடகத்து வீடியோ அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு சொன்னாங்க பசி வந்துடும். சரியா கணக்கா டைம் தானே. நீ பசியில ரதியமா சமைச்ச உடனே சாப்பிட்றான். அளவு தேவையான ஒரு பூண்டு உப்பு அதுக்கப்புறமா உப்பு கட்டிப்போமா? கட்டிப்பு அளவு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சொதிக்கு மஞ்சள். எனக்கு மஞ்சள் படியா படணுமா? மஞ்சள் வழியா படம் வேணே. மஞ்சள் மஞ்சள் வந்து வடிக்கலாம் இல்லை பாருங்க. அடுத்தது அவதான் அவர்தான் ஆள். அவரை பிடிச்சி விட்டாச்சு. அழகு தேவையான சொல்லி பிடிக்கணும். சதியமாக எந்த ஆசை வேணும் செய்கிறீங்களா அப்படியா? எல்லாருக்கும் தான் இது சொதியாமா நல்லா அரிக்கிறேன். மீன் சொதியா நல்லா சொதிக்கு தான் நல்லா அரிக்கும். இப்போ நம்ம கணக்கை விட அருவாசி ஊட்டிக்கும். அது தலைப்பால் விடுவீங்க. ஆமாம் தலைப்பால். ஓகே இப்போ இதை நம்ம அடுப்புல ஏற்றணுமா? சரி சொல்லி முடியுது. அடுப்புல ஏற்றி போட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணணும் பொரியலுக்கு. பொரியல் பரட்டல் பரட்டல் எனக்கு இது இருப்பேன்டா. வெத்தலை கரவாடு சாப்பிடுவோம்டா. அதாவது கால்சிய குறைபாடு அடுப்பை மூட்டி போட்டு சாப்பிடுவோமா? ஓகே மகளே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட கறியும் செட் பண்ணியாச்சு. சொதி வச்சாச்சு. சொதி வச்சு தேலா இது வந்து கொய் மீன். நம்மட லீசிங் காரர் வந்துட்டாரு. கன நேரம் போய் எங்க தமிழ் உங்களுக்கு என்ன பைக் லீசிங் போட்டு தரணுமா? பைக் கொண்டு எடுக்க போற மக்களே உங்கள்கிட்ட பைக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எங்கள்கிட்ட நீங்க சொன்னா அந்த எப்செட் மாடல் யமஹா மாடல் எப்செட் அடுத்தது பல்சர் அப்படி ஓகேடா. ஓகே ஓகே நல்ல கண்டிஷன்ல இருந்தா மெசேஜ் போடுங்க. என்ன எடுத்து நம்மளே தாங்களே காட்டுங்களேன். இந்த இதுல பைக் புது பைக் சொல்லுவான் 10 லட்சம் சொல்லுவான். இல்ல அவ்வளவு இல்ல சனு கண்டா வேலைட்டு கொடுக்கல. அப்ப வேலைட்டான். நாங்க புது மூணரையா நாங்க எப்படி பார்க்க வேண்டியது? மூணரைக்கு அங்க லேடி சைக்கிள் எடுத்து கொடுத்துரு. நாங்க எப்படி பார்க்க வேண்டியது? 1.5 வாக்க நாங்க. அப்படா வீர அப்ப பாட சைக்கிள் இருக்கு. ஓ கெரியல விலவுடா வெளியில சைக்கிள் கெரியலும் அந்த சீட்டும் தான் அப்பாட கெண்டினோம். சரி ஓகே 1.5 கேட்கான். அப்பனா இது இல்ல அவர் கெரியல்ல வரும் பரவாயில்லையா? சைக்கிளே ஆகல்றீ. சைக்கிள தான் சொல்றேன். நீ சைக்கிள் தானே கேட்ட நீ? சைக்கிள் 1.5 கிலோமீட்டர் சைக்கிள் மக்களே அதுக்கு ஒரு 40 ஒன்று வெயிட் பண்ணாங்க. எப்படி பைக் எடுக்க எங்கண்டு இப்போ வாங்க அடுப்புல கறி ஏத்தலாம். ஓகே வாங்க நீ ஏத்துங்க. நான் பெங்கால் அரிஞ்சு போட்டாச்சு. அதுக்கு அடுத்துக்கலாம் பரட்டலுக்கு என்ன? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அடுப்பு கொழுந்து விட்டு இப்போ கடும் டைம் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. ஓகே 3 மணி ஆகுது பார்த்தீங்களா மக்களே? 3 மணி சொல்ல சேவல் கூவுது. இப்போத்தி சேவல் பார்த்தீங்கன்னு சொன்னா நைட்டில் கூவுது இல்லை, காலையில் மாலையில் ஏதாவது டைமில் கூவுது. சரி பரவாயில்ல. கவலைப்படாதீங்க. பாரம் கொஞ்சம் இல்லைங்களா? பாரம் கொஞ்ச நாள் அதுக்கு ஒரு வித்துறானா என்ன தம்மியா தானா? எனக்கு தாங்களே அப்ப இந்த சேவல் முட்டை வாங்கி வைக்கப்படல. சேவல் முட்டை விடும் வரைக்கும் டிசானி வந்து கட் பண்ணி கொண்டீங்க. நெத்தலை கரோட எப்படி இருக்கீங்க? வதக்க போறீங்க? சாப்பிட முடிஞ்சு என்னது நெத்தலை கடை வதக்குறேன். அப்புறம் எப்போ சாப்பிட முடிஞ்சது ப்ரோ. சாப்பிட கிடைப்போம். இப்போ வெங்காயத்தை பரட்டி போட்டு பரண்டு வரக்குள்ள தேங்காய் ஊற்றி நெத்தரிக்கரோடையும் போட்டு பரட்டி எடுக்கிறேன். நெத்தலிக்கரோட வந்து கொச்சிக்காய் எல்லாம் போடுவேன். இது கொச்சிக்காய் தூளும் போடுறதா? கொச்சிக்காய் தூள் போடுறா? கட்டத்தூள் போடலாம். கட்டத்தூள் போடலாம். அப்படிலாம் போட்டு வடியாக வதக்கலாம். கருவேப்பிலையும் போடலாம். சூப்பர் சூர் என்ன
சூப்பர் ஜோனா நாங்கள் சோப்பரிச்சோம் நாட்டரிசி அதிகமான வயல் அறுவடை செஞ்சு அரிசி நல்லண்டா அது உடம்புக்கு நமக்கு ஒன்று ஜோர் இல்லை இல்ல அது எல்லாரும் சாப்பிடலாம் அது உடல் சோப்புலேயே சுகர் இல்லைன்னு இல்லை வெள்ளரிசியை விட சோப்புல கொஞ்சம் குறைய அது என்னடா சிவப்பரிசியில சுகர் இல்லைன்னு சொல்றடா சிவப்பரிசி கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் அதுக்காக தான் சுகர் ஆக்கலாம் எடுக்கிறது வெள்ளை செண்டா கூட சாப்பிடுவாங்க சின்ன அடிப்பேன் நீங்க கணக்கு இல்லாம 2 போராட்டத்தை 2 உடுவேல் இதுவெல்லாம் சொல்லி ஆகணும் என்னடா எங்கடா நம்ம சாப்பிடு நீங்க மிதுவை சொல்லி இப்ப நானஞ்சு நானும் ஆனால் சாப்பாடு என்ன பொறுத்தவரை இல்லை சாப்பிடாது இல்லை சோத்தரிசாமா சமைக்கிறது சூப்பரி சாப்பிடுவான்னு தெளிகிற கூட ஆனால் பெரிய ஒரு அரிசி அது பொறுக்குறடா அது ரைட் ரதியம்மா ஒரு ஓபன் பண்ணி பாப்போமா கொதிச்சு வருது போலமா கண நேரம் மஞ்சள் கொதிக்குது கொஞ்சம் இது ஆட்டி விடுவேன் இல்லாட்டி தெரியும் என்ன சரி தெரியுதுண்ணே நல்லா கோகிது சிரட்டா கப்பனையா அப்பன் ஆமாம் கொய் மீன் முள்ளுடா அந்த மீன் இதுதான் இது ருசி நல்ல ருசியாக இருக்கும் ஐயா ஓகே இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஓம் அது வேண்டாம் கறி கறி கொதிச்சு வருது அதிகமாக விடப்புறமா ஓகே கறி கொதிச்சு வருது இப்போ தலைப்பால் விடுவோம் ஓகே தலைப்பால் விடுவோம் நல்லா கொதிக்கிட்டு ஆள் கட்டி அரிக்கும் ரதியம்மா தலைப்பால் சொதிதான் ரதியம்மா நல்லா அரிக்கும் எல்லாத்தையும் கருவேப்பிலை கருவேப்பிலை இனி இப்ப இறக்குறானா இல்ல கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கொதிக்கணுமா கொதிக்கணும் பாலை விட்டு இறக்க கூடாது தெரியும் தானே ஆமா கொஞ்சம் கொதிக்கணும் ஓகே மாங்காண்டா வரல வரலம்மா அப்ப மூடி வைக்க மூடு ஒரு கொதிச்சு மூடுங்கம்மா துரைஞ்சிரும் அப்படி தான் வைக்கணும் ஓகே கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு அப்புறம் இறக்கணும் ரதியம் இறக்கணும் அடுத்த மற்ற வேலையை பார்க்கணும்மா அடுத்த வரட்டது வரட்டு வரட்டது இது இப்போ இறக்குனா தான் வரட்டலாம் ஆமா இறக்கி வச்சு தான் வரட்டணும் 12ஆம் மகன் நல்லா கொதிச்சு வந்துட்டுமா கொதிக்க வந்துட்டு ஆமா நீ இறக்குற தரணத்துதான் இன்னைக்கு பாருங்கம்மா ரைட் தொடர்ந்து வா மறதியம் ஆமா பாருங்க ஓ பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது ரைட் அது எப்படி இந்த மாதிரி எண்ணெய் விளங்குற ரொட்டி இறக்குனா சரி கொய் மீன் கொஞ்சம் எண்ணானே ஆமா இது குழம்பு வைக்க உடைய சொதிக்கு தான் கொதிக்கு இல்லாட்டி பொரியலுக்கு தான் நல்லா இருக்கும் ஓகே இறங்க இறக்குவோம் புப்படியெல்லாம் ஓகேவா எல்லாம் ஓகே தரோம் ரைட் ரதியம் இறங்குங்க அறுவாடு வரட்ட நெத்தலி வரட்டும் இன்றைக்கு சரகு என்ன தெரியல கொண்டு வந்து போடுறேன் ஆச்சி வைக்க அப்புறமா ஓகே இது வரட்டலுக்கு என்ன ஓகே வைங்க வச்சாச்சு வெங்காயம் போடுங்க வெங்காயம் போடணும் உங்கரி வெங்காயம் ஓகே எடுத்து வாங்க வெங்காயம் வெங்காயம் ஓகே போடுங்க ஓகே போடுங்க ஓகே வெங்காயமும் கருவேப்பிலையும் வெங்காயம் கருவேப்பிலையுமா டெஸ்ட்டுக்கு வரட்டும் இதுக்கு எண்ணூறு இல்லையா அதிகமா வரட்டதுக்கு பிரமாடம் இல்லை விட்டு வரட்டு அறுவா சேரக்குள்ள நம்ம கருவாடு தூக்கி போட்டா தெரியுமா நல்ல முருகை வரட்டும் அடுத்து எண்ணெய் ஊற்றுவேன் என்ன நல்ல சத்தமா நல்ல சத்தமா இருக்கிறது நல்லா சொல்லி அதுலண்டா நாங்க நெத்தலி கருவாடு வரட்டப்புறம் வரட்டப்புறம் வதங்கிட்டு அராவியல் வதங்கல் வாங்கிக்கணுமா ஓகே இதையும் போட்டு இதுக்கு இந்த கட்டுத்துள்ள எல்லாம் போடுறோம் போடுறேன்னு ஒரு அடுப்பை மூட்டுவோம் என்ன அடுப்பு பத்தாம கிடக்கு அதான் பத்துது தெரியுது இல்லை பார்த்தீங்களா அதான் நம்ம கடவுள் ஆனா இது என்ன விளக்க வேண்டாம் சனு இது கருவாடி ஆஃபர் இல்லையா
கருவாடி சாப்பிடலையா அந்த அவன் கொய் மீன் சாப்பிட்றான். கொய் மீன் சாப்பிட்றான். ஆண்டா உண்டா சாப்பிட்றல நமக்கு மிச்சம். சின்ன தாச்சி என்னடா கொஞ்சம் இது கொய் மீன் சாப்பிட்றலையா? நான் சொதி மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு சின்ன சின்ன கொதிதான் இருக்கேன்டா. சொதி சாப்பிடுவேன் நான். இவர் வேருக்கு பாருங்க அவ்வளோ வேலை நமக்கு. சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு வேலை என்னடா இதெல்லாம் ஒரு கதண்டு கம்ப்யூட்டர் அந்த 2 பேர் சொல்றீங்களா? ஒரு மண்ணத்தை போயிட்டு வந்திருக்காரு அதான் வேலை. கொண்டு விடணும் மண்ணத்தை கொண்டு வரணும். நேற்றா நினைக்கணும். ஓகே மகள் என்னோட கூட சொன்னா அழகா பொரிஞ்சு தாளிச்சு வந்துட்டு நான் என்ன சொன்னா இந்த கட்டத்துல போட போறோம். கட்டத்துல போட்டு பிரட்டி எடுத்து சோத்துல வச்சு அடிச்சு அம்மா அந்த மாதிரி. ஓகே நிறைய போடுங்க. ஆஹா ஓகே இது கொஞ்சம் உரைப்பு இருந்தாதாண்டா கொஞ்சம் சனும் கொஞ்சம் போடுங்க அதிகமா கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் போடுங்களா ரைட் இல்லாண்ட நம்மளை சாக தான் போறான் போல. இல்லடா நல்லா இருக்குண்டா. உரைப்பு உரைப்பு இருந்ததுதான் சோத்தோட பிரட்டி போட்டு அடிக்கலாம். சொதி அடிச்சுக்கலாம் அம்மா பொரியலோட அடிச்சு போட்டு சொதியை வச்சு குழைச்சி விட அடிச்சுட்டா அது கட்டத்தில் போட ஒரு நல்ல ஒரு கலருக்கு வருது பாத்தீங்க. பழுப்பு நிறம். கட்டத்தில் போட இறக்குறேன்டா இது. சரி அதே மறங்க ரைட். நான் கையில் இறங்கி காட்டியா? எப்படிங்க நான் இறக்கி காட்டுறேன் உங்களுக்கு விதமா. பாத்தியா ஸ்பெஷல் இறக்குவேன். அதான் வேலை. ஓகே இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சமைச்சிட்டோம். சாப்பிட போகிறோம். ஓகே சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிடுவோம் பார்ப்போம். பாருங்க அதாவது கருவாட்டு வரட்டல் என்னடா நெத்தலி வரட்டல் இது கொய் மீன். கொய் மீன் சொதி எல்லாருக்கும் 2 உண்டா பிடிக்க போறானே பிடி சின்ன பிடி இல்லை. ஓகே அதே மாதிரி சாப்பிடுங்க. ஓகே வாங்க சாப்பிடுவோம். அந்த பொக்கணின்றது எங்க இப்ப ஓண்டா அந்த பொக்கணியை காணல கரைஞ்சிட்டோ இந்த சட்டிக்குள்ளாங்க சட்டி கிடக்கும் பொக்கணி. நீ சாப்பிடு வீடியோ முடிஞ்சவங்க எடுத்தாரேன் பொக்கணி. பொக்கணி எப்படி ரதியம்மா? நல்லா இருக்குங்க பார்க்க போறேன் இப்ப. எப்படி என்னடா எனக்கு பாயத்தை எழுதிய பாரு வருவனா எப்படி சார் நல்லா இருக்கு. நல்ல மீன் கருவாடு கொஞ்சம் உப்பா இருக்கு. உப்பு கருவாடு காணி சுள்ளண்டு இருக்கு இந்த உரைப்பு. நான் கருவாடி சாப்பிடல மீன் தான் சாப்பிடுறோம். மீன் நல்லா இருக்கு கருவாடான. நீங்க எப்படி நம்ம என்ன பண்ண அதுக்கு சோறு கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிடணும். அப்போ அந்த உப்பு இது தெரியாது. உப்பு கருவாடு நல்லா ஊறிக்கு உப்புல நடந்து இது அந்த டேஸ்ட் என்ன சொன்னா அந்த வாயை அடைச்சிட்டு நம்ம உப்பும் போடல. நீ கருவாடு உப்பு போடலை. உப்பு ஏன்னா உப்பு தானே ரஜமா. இப்படி இல்லைடா அந்த உப்பு இது இருக்குல்ல கருவாடு வரட்ட சுள்ளன் இருக்கு புளி மற்றது உப்பு நல்லா கணக்காக இருக்கு. சார் நம்மள எப்படி இருக்காண்டி மீன் தமிழ் கொஞ்சம் முள்ளு கூட அப்படியா? ஆனா ருசியா அதுக்குள்ள இருக்கு. இல்லையா? இதுதான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது அவுக்கணும். சரி பொறிச்சு சாப்பிடலாம். பொறிச்சுதையும் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது சரி இல்லைடா கடமுள்றாது. பிரியாணி சாப்பிடல சாப்பிடுவோம். அவன் சாப்பாடு சூப்பர் தானடா. படியா இருக்கு. அத நம்ம வீடியோ முடிச்சு மீன் நல்லா இருக்கு. கூட சாப்பிடலாம். அப்புறம் ரஜமா நல்லா இருக்கு. மெதுவா அப்படி தரோம். நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சொதி மாதிரி வச்சு பாருங்கண்ணே. சொதி வச்சு பாருங்க. கொய் மீன் சொதி அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நெத்தலி கருவாடு வரட்டலும் வேற லெவலில் இருக்கு. நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொளியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பாய்.